என்னால் நிறைய எல்லாம் செலவு பண்ணிட்டு போக முடியலம்மா, எனக்கு அந்தளவுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 3 பொருள் போதுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது அரிசி மாவு, வெல்லம், நெய், இந்த 3 இருந்தால் போதும். இந்த 3 இருந்தால் குலதெய்வம் உங்கள் பின்னாடியே உங்கள் வீட்டுக்கு வந்துடும். மாவிளக்கு, எல்லா குலதெய்வத்துக்கும் இந்த மாவிளக்கு அப்படிங்கிறது பொருந்தும். உண்மைங்க. இந்த மாவிளக்கு பச்சரிசி மாவை நல்லா பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஊற வச்சு உலர்த்தி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வெல்லம் தட்டி போட்டு நல்லா பிசைங்க. ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க, நல்லா பிசைங்க. கை சூடுலேயே அது நல்லா இளகி நல்லா பந்து மாதிரி வந்துடும். அதில் சின்னதாக ஒரு ஓட்டை போடுங்க. அதில் நெய் விடுங்க, தீபத்திரி போடுங்க, விளக்கேற்றுங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். குலதெய்வம் உங்களை தேடி வரும். இதை வீட்டில் செய்யலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். வீட்டில் செய்யலாம். ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல, நான் அயல் நாட்டில் இருக்கேன், நான் வெளியூரில் இருக்கேன், என்னால் மாதம் போக முடியாது அப்படின்னு இருக்கீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்லேயோ உங்களுடைய அலுவலகத்துலேயோ உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு மாவிளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். இல்லை இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் குலதெய்வம் கோவில் அப்படின்னும் போது, அப்போ நாம் போகிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றும் போது நமக்கு பலன் கிடைக்காது. அதனால் குலதெய்வத்தை தேடி போய் நாம் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது குலதெய்வம் அப்படியே உருகிடுவாங்க. இது உண்மை. முயற்சி பண்ணி பாருங்கள். என்னென்ன பொருள்? பச்சரிசி மாவு, வெல்லம், நெய், அவ்வளோதான். குலதெய்வம் கண்ணை மூடிட்டு உங்கள் கூட வந்துடுவாங்க. சரிங்களா?